ஏரோப்ளேனோட விங்ஸுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? வாங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ஏர்பிளேனோட விங்ஸுக்கு பின்னாடி நடக்கிற மெக்கானிசமா நம்ம ஃபிளாப் ஆக்டிவேட்டிங் மெக்கானிசம்னு சொல்லுவோம். இந்த கவருக்கு பின்னாடி இருக்க ஒரு மெக்கானிசம் தான் இந்த ஃபிளாப் எல்லாம் ஆக்டிவேட் பண்ணுது. இந்த கான்செப்டை இந்த வீடியோல டீடைல்டா பார்க்கலாம். ஏர்பிளேன் விங்ஸோட பின்னாடி எண்டில் பார்த்தீங்கன்னா ஃபிளாப்ஸை அட்டாச் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த ஃபிளாப்ஸை ஆக்டிவேட் பண்றது மூலமா லிஃப்ட் உருவாகிறத நம்மளால அதிகரிக்க முடியும். இதுக்கு ஃபிளாப் எப்படி மூவ் ஆகணும்ன்றத பார்க்கலாம். ஃபிளாப் பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டும் ஆகணும், அதே மாதிரி டிரான்ஸ்லேட்டரி மோஷன் மூலமா யூனி டைரக்ஷன்ல மூவ் ஆகணும். இருக்கிறதுலே ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபிளாப் மெக்கானிசமா இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த மெக்கானிசமோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ஒரே ஒரு லிங்கை மூவ் பண்றது மூலமா நம்மளுக்கு வேண்டிய டிரான்ஸ்லேட்டரி மோஷனை அடைய முடியுது. இந்த மெக்கானிசமை இன்னும் எளிமையாக்கி பார்க்கலாம். அடிப்படையில பாத்தீங்கன்னா இது ஒரு 4 பார் லிங்கேஜ் மெக்கானிசம். இதுல பாத்தீங்கன்னா இன்புட் கிராங்கை நீங்க மூவ் பண்ணும்போது அவுட்புட் ராக்கர் இதுல காட்டியிருக்க மாதிரி ரொட்டேட் ஆகும். இந்த மெக்கானிசம் மாடிஃபை பண்றது மூலமா நமக்கு வேண்டிய மோஷன் நம்மளால அடைய முடியும். முதல்ல ராக்கர் ஆர்மோட லென்த்தை இன்க்ரீஸ் பண்றோம். கூடவே சேர்த்து கப்ளர் ஆர்மோட லென்த்தையும் இன்க்ரீஸ் பண்றோம். ராக்கர் ஆர்மோட எண்டில் இன்னொரு லிங்கை கனெக்ட் பண்றோம். இந்த ரெண்டு ஆர்மோட எண்டுக்கும் நடுவுல ஒரு அவுட்புட் லிம்பை கனெக்ட் பண்ணிடுவோம். ராக்கர் ஆர்ம்ல இருக்க பாயிண்ட் ஏவையும் பியையும் நீங்க நல்லா கவனிச்சா தெரியும். பாயிண்ட் ஏவை விட பாயிண்ட் பி வேகமா மூவ் ஆகும். இந்த பாயிண்ட் ஏவோட ஸ்பீடும் பாயிண்ட் பியோட ஸ்பீடும் தான் கனெக்டிங் ஆர்ம் மூலமா பாயிண்ட் சிக்கும் பாயிண்ட் டிக்கும் போகும். இதனால பாத்தீங்கன்னா லிம்போட பாயிண்ட் சி பாயிண்ட் டியை விட வேகமா மூவ் ஆகும். இந்த மோஷன் தான் அவுட்புட் லிம்பை இங்க காட்டியிருக்க மாதிரி டர்ன் ஆக இருக்கும். இந்த அமைப்புனால நம்மளுக்கு டிரான்ஸ்லேட்டரி மோஷனும் கண்டிப்பா கிடைக்கும். இந்த லிம்ஸோட ஒரு கவரை கனெக்ட் பண்ணி அதை ஃபிளாப் கூட வெல்டிங் பண்ணிடுவாங்க. இதனால ஃபிளாப்பும் இந்த டிரான்ஸ்லேட்டரி மோஷனை ஃபாலோ பண்ணும். இந்த பார்ட்ஸ்லாம் ஃப்ளைட்டோட ஆன்டி ஷாக் பாடியா வேலை பார்த்து ஃப்ளைட்டை நல்லா ஏரோடைனமிக்கலா பறக்க வைக்கும். அடுத்த முறை நீங்க ஃப்ளைட்ல போகும்போது இந்த ஃப்ளைட்டோட விங்ஸுக்கு பின்னாடி என்ன மெக்கானிசம் யூஸ் பண்றாங்கன்றத நீங்க யோசிச்சு பாருங்க. ஏரோப்ளேன் எப்படி பறக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுமா? அப்ப கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க வீடியோ போய் பாருங்க. நன்றி.